Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இட்லி கடை படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இட்லி கடை எதை சார்ந்த கதை? அதாவது ஒரு திரைப்படங்கள்னு எடுத்தோம்னா சமுதாயத்துக்கு ஏதாவது கருத்து சொல்ல வருதா, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டத்தோட அந்த படத்தை பார்ப்போம். திரைப்படங்கள் சில கதாபாத்திரங்கள் நமக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம்ப்பா, அது வீட்டுக்கு போகும்போது அந்த கதாபாத்திரத்தோட விஷயங்கள் நம்ம வீட்டோட இணைக்குதா அப்படிங்கிறதும் மனசில் தோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சினிமா ரசிகர்கள் அப்படிப்பட்ட ஈர்ப்போடு தான் நம்ம சினிமாவை பார்ப்போம். ஓகேங்க, இட்லி கடை என்ன மாரி கதை? அதாவது ஒரு பையனை அடித்து வளர்த்துடலாம், ஒரு பையனை அன்பால் வளர்த்து அடிக்காமல் வளர்த்து அவனை நல்ல விதமாக வளர்க்கலாம். அடிக்காமல் வளர்த்தே நல்ல விதமாக வளர்க்குற ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது அடிக்கவே மாட்டேன், அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அவனுக்குள்ள சில கெட்ட குணங்கள் இருக்கக்கூடிய பசங்களும் இருக்காங்க. அதாவது 2 விஷயம். மிடில் கிளாஸ் பசங்களை நம்ம கையே வைக்காமல் நல்ல விதமாக வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்காங்க. ரிச்சு பசங்களை கையே வைக்காமல் அந்த பையனை அதாவது சில பேட் ஆல்டிடியூட் அவனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எதுக்கு இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதாவது தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த படம் தான் ஒரு இயக்குனராகவும் பல படங்கள் நடிச்சிருக்காரு, பல படங்களும் எடுத்திருக்காரு. ஆனால் இட்லி கடை கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அதாவது கதை, திரைக்கதை, நடிகர் சத்யராஜ் அவர்கள் இதில் தொழிலதிபராக நடிச்சிருக்காங்க. அதாவது தனுஷ் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும்போது அவர் தான் அந்த கம்பெனியோட ஓனர். அவருக்கு ஒரு பையன் இருக்கார், அருண் விஜய். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அதாவது அந்த தொழிலை தான் பையன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தனுஷ் அவர்கள் எப்படி டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சார்ந்த கதை. ஃபஸ்ட்டு நம்ம கிராமத்துலேருந்து ஆரம்பிப்போம். இட்லி கடை கிராமத்தில் ஒரு மக்கள் கூட்டத்தில் இருக்கும் தேனியில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இட்லி கடை. நம்ம ராஜ்கரன் அவர்கள், அதாவது கிராமத்து படம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ராஜ்கரன் அவர்கள் தான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு சூப்பரான ஆக்டர். அந்த கிராமத்து மண் வாசனையோடு ஈர்க்கக்கூடிய ஒரு நடிகர்னால் அது ராஜ்கரன் நம்ம சொல்லலாம். அவர் ஒரு இட்லி கடை நடத்துகிறாரு. அந்த இட்லி கடை அந்த ஊருக்கே உள்ள மக்கள் அந்த இட்லி கடைக்கே அடிமையாக இருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு ஒரு கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்னோண்டு கடை, அதாவது ஒரு குடிசை சாயலில் இருக்கும் ஒரு கடை அவரே மாவாட்டி, அதாவது கையால் மாவாட்டி ஒரு இட்லி கடையை நடத்தக்கூடியவர் அவர். அவர் எளிமையில் இருக்கும்போது, ரொம்ப ஏழையாக இருக்கும்போது தான் தாய் இட்லி நல்லா சுடுறாங்க. அந்த சாப்பாடு அவருக்கு ருசியாக இருக்கவும், இதை நம்ம மக்களுக்கு நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் தோன்றுதல் மூலமாக தன் மனைவியுடன் சேர்ந்து ஒரு கடையை உருவாக்குறாங்க. அது ஒரு குடிசை கடையை மாரி ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள், விவசாய மக்கள், அதாவது டெய்லி அக்ரிகல்ச்சராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நம்ம எந்த அளவுக்கு அவங்க டெய்லி உழைச்சி சாப்பிடக்கூடியவங்க, நாட்டு நட்டுறவங்க, அவங்க வேலை முடிச்சுட்டு ஒரு கடையில் சாப்பிட்றாங்க. ஒரு புரோட்டா கடை இருக்குது, ஒரு இட்லி கடை இருக்குன்னா இட்லி கடை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம நம்ம சிவ அவரோட, அதாவது ராஜ்கரனோட இட்லின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ருசியாக ரொம்ப சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு பெரியவர் வராரு, அவரோட இட்லின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படி அவர் இட்லி கடை நடத்திட்டு இருக்காரு. நம்ம தனுஷ் அவர்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறாரு. அப்பாவை பார்த்து ஒருத்தனோட சண்டை போட்டால் கூட அவனை திருப்பி அடிக்காமல் அவன் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுங்கிறதையும் பார்த்து வளரக்கூடியவர் தான் மகன். அப்படி தனுஷ் வளர்றாரு. வளர்ந்த பிறகு அவரும் இந்த சமையல் கலையை நல்ல விதமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ரிங் படிக்கிறாரு. கேட்ரிங் படிச்சுட்டு அவர் நான் ஏன்பா நீ சொந்த ஊர்லேயே இருப்பா அப்படிங்கிறாரு. ராஜ்கரன் அவர்கள் சொந்த ஊர்லேயே நம்ம இந்த கடையே நடத்துவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் தனுஷ் அவர்கள் இதே கடையை நம்ம நிறைய நகரப்புறத்துக்கு கொண்டு போய் நிறைய பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி இந்த கடையை நிறைய டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு 2 ஐடியாலஜிஸ்ட்டும் அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது அப்பா பையனுக்கு ஒத்து வரல. அதனால் அவர் சரிப்பா நான் எனக்குன்னு நான் நிறைய சம்பாதிக்கணும், ஒரு கார் பங்களாலாம் வாங்கணும், ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாருதி 800ஓ இதுமாரி ஒரு கார்லாம் வாங்குகிறான், இந்தமாரி பங்களாலாம் நகரப்புறத்தில் போய் சம்பாரித்து தான் கொண்டு வரான். அப்போ நம்ம இந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் அவர் பையனுக்கு வருது. அதனால் அவர் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு. வெளிநாட்டுக்கு எப்படி போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு சென்னை போய் அங்கேருந்து ஒரு கம்பெனி மூலமாக அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு.
வெளிநாட்டுக்கு போனோன்னே அப்பாவுக்கு வந்து நீ எங்கே வேணாலும் போ, நீ வந்து ஒரு அதாவது பறவை மாரி. நீ வந்து பறக்கணும்னு ஆசைப்படுற. இந்த ஊர்லயே இருந்து நம்ம பணத்த எந்த அளவுக்கு சந்தோஷமா மனச வச்சு இதுதான் சந்தோஷம்னு வாழ்ந்தா இதுவும் சந்தோஷம் தான் அப்படின்னு அறிவுரை குடுக்குறாரு. ஆனா அத மீறி அவர் பையன் வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போணும், என்னோட கனவுகள நினைவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தனுஷ் அவர்கள் அவர் நகரப்புறத்துக்கு போய் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நம்ம சத்யராஜ் தொழிலதிபரோட அ ப பொண்ணுக்கு இவர மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா, இவரு அங்க போய் கேட்டரிங்ல மிகப்பெரிய அதாவது நெறைய விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள தெரிஞ்சு அதாவது ஒரு தொழிலதிபரோட பையன் வந்து அந்த தொழில டேக் ஓவர் பண்ணல. வேற ஒரு ஆள் வந்து வேலைக்கு இருந்து, அவரும் வந்து அந்த தொழில வந்து டேக் ஓவர் பண்ற அளவுக்கு அவரு உயர்ந்துடுறாரு. அப்போ அந்த பொண்ணு ல லவ் பண்றாரு. லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா வந்து கூப்பிடுறாரு. ஆனா, அவங்க வெளிநாட்டுக்குலாம் வரமாட்டேன். எங்களுக்கு இந்த ஊர் தான் சொர்க்கம். நாங்க வந்தா இங்க தான் இருப்போம். நீ வேணா வந்து போ அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அதுக்குள்ள அப்பாவுக்கு அ இறப்பு வந்துருது. ஏதோ ஒரு வகையில அவரு இறந்துடுறாரு. இறந்த உடனே தனுஷ் அவர்கள் அங்கேருந்து கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்பா இறந்துட்டாரு. நம்ம உடனே அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட கல்யாணம் நின்னுடுது. த அவரு இறப்புக்கு அப்புறம் அப்பாவுக்கு இறப்புக்கு அப்புறம் அம்மா எப்படி இருப்பாங்கங்கிறத நேச்சுரலா காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு தந்தை தாயும் ஒரு மகன வளர்க்கும்போது, அந்த மகன் வெளிநாட்டுக்கு போய் தான் கனவுகள நினைவாக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து அவன் இழக்கிறான் அப்படிங்கிறத தெளிவா அந்த படத்துல நம்ம உணர முடியும். அதாவது இது வந்து நேச்சுரலா வந்து நெறைய பேரு நம்ம வந்து பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். அது அந்த பணம் வந்து சொந்த ஊர்ல கிடைக்காம வெளிநாட்டுக்கு போயி நம்ம சம்பாரிக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குங்கிறத படம் வந்து தெளிவாக அத வந்து சொந்த ஊர் போயி தான் அப்பா நடந்த கடைய திரும்ப இவரு நடத்துனாரா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் மீதி கத. அதாவது இவரு அப்பா இறந்ததுக்கப்புறம், போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவ எந்த அளவுக்கு 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு அவரு இட்லி எந்த அளவுக்கு போய் கையால மாவு அரைச்சு, அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள். இந்த மாரி வந்து நெறைய பேரு நம்ப நேச்சுரலாவே நம்ம நேராவே பார்க்க முடியும். கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி கடை நடத்தின ஒரு அம்மா வந்து ரூ. 2க்கும் ரூ. 1க்கு இட்லி குடுத்து, தொழிலதிபர் மகேந்திரா ஆனந்த் அவர்கள் சொந்தமா ஒரு வீடே கட்டி குடுத்துருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பேப்பர்லயே படிக்கிறோம். ஏன்னா, ஒரு ஒரு ஊர்லயும் தனக்குன்னு அந்த உணவ வந்து குடுக்கக்கூடிய விஷயங்கள வந்து காசுக்காக வெறும் உணவ விக்காம, அது ஆரோக்கியமான உணவ குடுக்குறாங்க பாருங்க. அதுதான் அந்த ஓட்டல் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஈர்ப்புங்கிறத நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த படத்துல வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, சொந்த ஊரு எந்த அளவுக்கு முக்கியம், குலதெய்வம் நம்மளோட அடையாளம், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நம்ம எப்படி போயி, அங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த குலதெய்வத்த கும்பிட்டு வரோமோ, முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் நெறைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். சொந்த ஊரு இன்னைக்கு எத்தன பேர் நம்ம மதிக்கிறோம்? யாருமே வந்து சொந்த ஊர வந்து விட்டே குடுக்காதவங்க எத்தனையோ பேர். எத்தனையோ பேர் வந்து சொந்த ஊர விட்டு நகரப்புறத்துக்கு போயிட்டாலும், அந்த சொந்த ஊருக்கு என்னைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போணுங்கிறத எத்தனையோ பேர் மனசுல தோன்றும். அதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலா நம்ம மனசுல தோன்றத இன்னைக்கு ஸ்க்ரீன்ல பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு தனுஷ் அவர்கள். அதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு. சினிமா ரசிகனா இந்த படத்த ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து இவரு சொந்த அதாவது அம்மா இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ஊர விட்டு 2 பேரும் இறந்த பிறகு அந்த ஊர விட்டு போக்கூடாது. அவரு ஒரு கட்டத்தில இந்த இட்லி கடைய வித்துட்டு போணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, அப்பாவோட ஆத்மா வந்து ஏதோ ஒரு சொல்ற உணர்வுங்கிறது ஒரு விஷயம் அவருக்கு உணர்வா அவருக்கு தோணுது. அதனால அந்த இட்லி கடைய திரும்ப நடத்தி, தான் சொந்த ஊர்ல பண்ணும்போது அந்த தொழில் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு அந்த மக்கள் அ சார்ந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு குடுத்தாங்களோ, தனக்கும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு குடுப்பாங்க. அந்த டேஸ்ட்ட நம்ம எப்படி கொண்டு போறது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து நெறையாவே பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இசையும் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பயங்கரமா இருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு பாட்டு வச்சாலும் நச்சுன்னு ஒரு தமிழ் பாட்டா வச்சாரு. ஏன்னா, இப்போ வர படங்கள்ல தமிழ் பாட்டு தமிழோட உச்சரிப்பே அதிகமா இருக்காது. எழுத வச்சான், படிக்க வச்சான் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு லிதிக்கே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய கிரெடிட்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இசையும் வந்து இந்த படத்த தூக்கி நிறுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். அதாவது அருண் விஜய் அவர்கள் வந்து வில்லத்தனமா நடிச்சிருக்காரு. ஆனா, இவரு வந்து ஒரு பணக்கார பையனா நடிச்சு,
அந்த ஹோட்டலை விட்டு வெளில வந்து இந்த இட்லி கடைக்காகடா இவ்வளோ தூரம் அந்த கோடிக்கணக்கான சம்பளத்தையும் நீ லவ் பண்ண பொண்ணையும் விட்டு இந்த இட்லி கடைக்காக வந்த அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டில் வந்து நார்மலாக தனுஷ் படம்னாலே ஹீரோயிசம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோயிசத்தை கைட்டி வச்சுட்டு ஒரு முருகனாக இந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தாப்புல ரொம்ப ஒரு சிம்பிள் கேரக்டராக டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சிம்பிள் கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, அதே டயத்தில் பாசிட்டிவ். மொத்தத்தில் இட்லி கடையில் செகண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் சமுத்திரக்கனி மூலமாக மொத்தம் 3 வில்லன்களை வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் சமுத்திரக்கனி மூலமாக ஒரு போட்டியான ஒரு கடைக்கு இவர் வந்து நித்யா மேனனை பொண்ணு கேட்க வராரு. அதுக்கப்புறம் என்னென்ன இவருக்கும் தனுஷுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஒரு பக்கம் அவர் கடையை விலைக்கு வாங்கணுன்னு ஒரு பக்கம் வந்தார். இப்படி ஒரு வில்லன்கள் உருவாகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திபன் அவர்கள் அந்த கடையில் சாப்பிட்டதால் படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்போவுமே அந்த கடையில் சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த விஷயத்தை அவர் நன்றி விசுவாசமாக இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டராகவும் நடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் தொழிலதிபர்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த கடைக்கு எந்த விதமான பேப்பரும் இல்லைன்னா அந்த பேப்பரை ரெடி பண்ணி அந்த கடையை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காருன்னு பாருங்கள். இதான் சொந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க என்ன தான் இருந்தாலும் சொந்த ஊரை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்த்திபன் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் அவர்கள் எப்படியாவது இவரை சுட்டு வீழ்த்தினாலும் திரும்ப எந்திரிச்சு வந்துடுறான். அவன் வந்து ஒரு கேரக்டர் முருகா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அடித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இவர் ஒரு ஃபைட் சீனில் இவர் திருப்பி அடிக்கிறாரு. ஹீரோயிசமே லைட்டாக காமிச்சு அவர் திருப்பி அடித்த பிறகு அதுக்கப்புறம் திரும்ப வராரு அருண் விஜய். அப்போ வந்து இவர் அடி வாங்குறாரு. இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சினிமாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கதையாகவும் இது இருக்குது. ஏன்னா சினிமானாலே நார்மலாக வந்து ஹீரோ அடிப்பார், வில்லன் அடி வாங்குவார், இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா வில்லன் அடித்தாலும் ஹீரோ ரொம்ப நேரம் அடி வாங்கிட்டு அவர் நேச்சுரலாக அடிக்கிற மாரி இந்த படத்தில் நிறைய சீன்களும் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் அருண் விஜய் சுட்டு வீழ்த்தினாரும் திரும்ப நம்ம தனுஷ் அவர்கள் வந்த பிறகும் இவரை சண்டையை வந்து எப்படி சமாதானமாக அகிம்சை வழியில் இந்த சண்டையை நிறுத்தணுங்கிறத தான் அப்பா சொன்ன வழியாக அவர் கடைப்பிடிச்சு கடைசியில் எப்படி சுகமாக இந்த அவரோட கடையே எரிக்கப்படுது. அந்த எரிச்சதுலேயும் கூட அவர் கோவப்படாமல் அமைதியாக திரும்பவும் இருக்கார். அப்போ வந்து நம்ம தொழிலதிபர் சத்யராஜ் அவர்களும் பொண்ணுங்களும் எல்லாரும் வந்து திருந்தி அந்த கடையில் கடைசியில் சாப்பிடும்போது அவர் என்ன தண்டனை கொடுக்குறாருங்கிறது தான் டோட்டல் படத்துலேயே பயங்கர சர்ப்ரைஸு. திரும்பவும் மாவாட்டுறாரு நம்ம அருண் விஜய். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாகவும் அதாவது ஒரு யதார்த்தமான கதையாகவும் ஒரு நல்ல ஒரு இட்லியை பக்காவாக சுட்டு நமக்கு எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு சுவையான இட்லியாக கொடுத்துருக்காங்க இட்லி கடை. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon